அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த உறவுகளே, நாம் அகீதா சம்பந்தமான நிறைய விஷயங்களை தொடர்புறையாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதில் ஷிர்க் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் 7வதாக, ஷிர்க் செய்கின்றவனுக்கு எந்த பாவமும் மன்னிக்கப்படாது. யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பாவம் மட்டுமல்ல, வேறு எந்த பாவமும் மன்னிக்கப்படாது என்ற விஷயத்தை நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஷிர்க் செய்கின்றவனுக்கு அவனுடைய ஷிர்க் மட்டுமல்லாமல் மற்ற பாவங்களும் மன்னிக்கப்படாது. ஒட்டுமொத்தமாக அனைத்து பாவங்களுக்கும் தண்டனைகள் அவனுக்கு தரப்படும். ஆனால் அல்லாஹு தாலாவை மட்டும் வணங்கியவர்களுக்கு அப்படி அல்ல. அவர்கள் மீது அல்லாஹ் கருணை காட்டுவான், தான் நாடியவர்களை மன்னிப்பான். ஒருவர் எதையும் எனக்கு இணை வைக்காமல் இவ்வுலகம் முழுவதும் நிரம்ப பாவங்களுடன் என்னிடம் வந்தாலும் அதை போன்றே இவ்வுலகம் முழுவதும் நிரம்ப மன்னிப்புடன் அவரை நான் சந்திப்பேன் என்று அல்லாஹ் கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தி முஸ்லிம் இடம்பெறுகிறது. எந்த நபிக்கும் வழங்காத 3 விஷயங்களை சிதறத்துல் முன்தஹா என்ற இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தபோது அல்லாஹ் அவர்களுக்கு வணங்கினான். அவை 1, 5 நேர தொழுகை அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது. 2, அல் பக்ரா அத்தியாயத்தின் இறுதி வசனங்கள் அவர்களுக்கு இறங்கப்பட்டது. 3, அவர்களின் சமுதாயத்தில் அல்லாஹ்விற்கு எதையும் இணை வைக்காமல் இறந்தவர்களுக்கு நரகத்தில் தள்ளும் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள். இது திர்மிதியில் 2612வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. முஸ்லிம்கள் ஷிர்க் செய்யாவிட்டாலும் சில நேரங்களில் ஷைத்தானுடைய தூண்டுதலால் சில பாவங்களை செய்து விடுவார்கள். வாரந்தோறும் திங்கள்கிழமை வியாழக்கிழமைகளில் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும் சமயத்தில் அவர்களின் செயல்கள் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படும். அல்லாஹ் நிறைய பாவங்களை அவர்களுக்கு மன்னிப்பான். நிறைய பாவங்களை அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் செயல்களும் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அன்றைய தினத்தில் அல்லாஹ் தனக்கு எதையும் இணை வைக்காத ஒவ்வொரு மனிதனுக்கும் மன்னிப்பு அளிக்கிறான். தமக்கும் தம் சகோதரருக்கும் இடையே பகைமை உள்ள ஒரு மனிதரை தவிர இந்த இருவரும் சமாதானமாகிக் கொள்ளும் வரை இவர்களை விட்டு வையுங்கள். 2 பேரும் சமாதானமாக 2 பேரும் விட்டு வைங்க. அவங்களுடைய விஷயத்தை பார்த்தாங்கன்னா அப்படியே தள்ளி வைக்கப்படுகிறது. இந்த இருவரும் சமாதானமாகி விட்டார்கள், சகோதரரும் சமாதானமாகி விட்டார்கள், பொய்யால் கற்பனை செய்து விட்டான் என்பதாக அது மன்னிக்கப்படும் என்று 4வது அத்தியாயத்தில் இந்த சகோதரர்களும் சமாதானமாகி விட்டார்கள் மன்னிக்கப்படும் என்று தெரிகிறது. ஹதீஸில் வரும் பொழுது அன்பார்ந்தவர்களே, அவர்கள் சமாதானமாகிக் கொள்ளும் வரை இவர்களை விட்டு வையுங்கள். இந்த இருவரும் சமாதானமாக கொள்ளும் வரை இவர்களை விட்டு வையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை பார்க்கிறோம். ஆனால் இது முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ் ஒரு முக்கிய விஷயத்தை நாம் மறந்து விடக்கூடாது. தௌபா செய்யாமல் ஷிர்க் செய்தவனுக்கு அவனுடைய எந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதிலிருந்து அந்த அவருக்குரிய வேதனை மிக மிக கடுமையாக இருக்கும் என்பது நமக்கு இங்கு தெரிகிறது. படுகொலிலே கொண்டு போய் சேர்த்து இறைவனுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்பதை என்று சொன்னால் அந்த ஷிர்க்குரிய தண்டனையோடு மற்ற பாவங்களுக்குரிய தண்டனையும் அவன் அனுபவிப்பான் என்பதை நமக்கு விளங்கியுள்ளது. அந்த ஷிர்க்குக்கான தண்டனையே மிக கடுமையானது. அதே நேரத்தில் அப்படி செய்தால் மற்ற பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள், மற்ற நிறைய பாவங்களை செய்திருப்பான். அதுவும் சேர்த்து அவனுக்கு கொடுக்கும் பொழுது அவனுடைய தண்டனை இரட்டிப்பாக்கப்படுகிறது என்பதை நமக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே,
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை இந்த மார்க்கத்தில் நடைபெற வைத்திருப்பதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதுதான் இங்கு சொல்ல வேண்டும். ஷிர்க் செய்கின்றவனுக்கு எந்த பாவமும் மன்னிக்கப்படாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்று அதே ஷிர்க் செய்யாதவர்களாக, அல்லாஹ் இணை வைக்காதவர்களாக, தூய்மையான வணக்க வழிபாடை செலுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களை இன்றைக்கு வருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.